வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம். ஜெனீவாவில் போராட்டம் பேரணி என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜெனீவாவில் அமர்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில்தான் தான் தொடர்ச்சியான எதிர்ப்புகளும் அழுத்தங்களும் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சர்வதேசத்திடம் இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் தொடர்ந்து முன்வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கைக்கு புதிதாக வந்துள்ள அமெரிக்க அமைதிப்படையினரை வரவேற்றிருக்கிறார். இதன் தன்னாளர்கள் வட மாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 3 மாத கால பயிற்சிக்கு பிறகு சேவை செய்ய இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அமைதிப்படையினர் இலங்கை மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்காக 3 மாதங்களுக்கு முன் சேவை பயிற்சியில் ஈடுபடுவார்கள். இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை கற்றுக்கொள்வார்கள். பயிற்சிக்கு பின்னர் அவர்கள் வடமாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள சமூகங்களுடன் இணைந்து ஆங்கிலம் கற்பித்தல் மற்றும் சமூக வாழ்க்கையின் அங்கமாக செயல்படுவார்கள். அமெரிக்காவின் மதிப்புகளான சேவை, அமைதி மற்றும் நட்பு ஆகியவற்றை இந்த தன்னார்வலர்கள் நட்புறவை வளர்ப்பதன் மூலமும் உண்மையான அயல் வீட்டாராக வாழ்வதன் மூலமும் முன்னெடுத்துச் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அமைதிப்படையினரின் வருகை அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் மக்கள் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான படியாக இருக்கின்றது. இதையும் தாண்டி தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்புடன் தொடர்புபட்டதாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என கோரி புலம்பெயர் தமிழர்கள் ஒன்றிணைந்து கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. தொடக்க நாள் அமர்வில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கினால் இலங்கை குறித்து எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததுடன் அதனைத் தொடர்ந்து அந்த அறிக்கை மீதான விவாதம் இடம்பெற்றிருந்தது. அதேவேளை பிரிட்டன் தலைமையில் கனடா, மாலவி, மொன்டேனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் திருத்தங்கள் உள்ளடக்கப்படாத 60 எனும் முதல் வரைவு குறித்த கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இலங்கையில் இடம்பெற்ற தமிழின படுகொலை தொடர்பில் சர்வதேச பொறுப்பு குரல் மற்றும் நீதியை வலியுறுத்தி கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் மாபெரும் கவனஈர்ப்பு பேரணி ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்புடன் தொடர்புபட்டதாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திடம் பாரப்படுத்த வேண்டும் என கோரி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை முன்பாக கூடி இருந்தனர். உண்மையில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னர் பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தற்பொழுது இந்த யுத்தம் இடம்பெற்ற நாளில் இருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக அநீதிகளுக்கு எதிராக எங்களுக்கு சர்வதேசம்தான் தீர்வினை தர வேண்டும், ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒவ்வொரு அமர்வுகளுக்கும் போகின்ற பொழுதும் இந்த ஒரு விடயத்தை தான் அழுத்தமாக சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இம்முறையும் அதே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறார்கள்? ஏதாவது ஒரு புதியதான நகர்வு இருக்குமா, இல்லையென்றால் மக்கள் எதிர்பார்த்ததான ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இப்படி இருக்க இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை பிரதிபலிக்கும் வகையில் பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை கூறி பேரணியாக சென்றிருந்தார்கள். இதுவாறு இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பில் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கு நாம் சுயாதீன விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜமர் லி தெரிவித்திருக்கின்றார். ஏஜால்சமணி மனித புதைகுழி தொடர்பில் அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினரான ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும்
டெஃபோரா ட்ரோஸ் ஆகியோர் ஏற்கனவே தமது எக்ஸ்தல பதிவுகளின் ஊடாக தீவிர கரிசரணையை வெளியிட்டு இருந்தார்கள். கரிசனையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்பன வலியுறுத்தப்படுவதை ஆதரிப்பதாகவும் அவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜம்மர் லீ அதில் பின்வருமாறு பல விடயங்களை சொல்லியிருந்தார். செம்மணியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் 140க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள், குழந்தையின் பால் போத்தல், பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடுகிற பொம்மை என்பன கண்டறியப்பட்டிருக்க அந்த எலும்புக்கூடுகளோடு சேர்ந்து இவை தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்பு குரலை நோக்கி நகர்வதற்கு நாம் சுயாதீன விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என அவர் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த புதிய பிரேரணை குறித்து நடைபெற்ற அந்த உத்தியோகபூர்வங்களற்ற கலந்துரையாடலின் போது இலங்கையில் இடம்பெற்ற மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் செயற்திட்டத்தை 2 வருடங்களுக்கு பிற்போடுமாறும் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் விடுத்த கோரிக்கையை பிரிட்டன் நிராகரித்திருக்கிறது. அது மாத்திரமின்றி அங்கு கருத்துரைத்த இலங்கை பிரதிநிதி நாட்டில் இனப்பிரச்சினை நடைபெறவில்லை எனவும் மாறாக பயங்கரவாத மோதலே நடைபெற்றது என்றும் தெரிவித்துள்ளதுடன் அதனை தீர்ப்பதற்கு சிறப்பு பொறிமுறை எவையும் தேவையில்லை என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. தொடக்க நாள் அமர்வில் உயர்ஸ்தானிகள் வோர்கல்டாக்கினால் இலங்கை எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அந்த அறிக்கை மீதான விவாதம் இடம்பெற்றது. இலங்கை தொடர்பில் பேரவையில் கால நீடிப்பு செய்யப்பட்டு நடைமுறையில் இருந்த 57-1 தீர்மானம் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் இந்த முறை கூட்டத்தொடரில் இணை அனுசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பிரிட்டன் தலைமையில் கனடா, மலாவி மற்றும் வட மொசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளாலும் இந்த பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை திருத்தங்கள் உள்வாங்கப்படாத 60-1 என முதலாவது வரைவு வெளியிடப்பட்டிருந்ததை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிரேரணை தொடர்பாக பல நகர்வுகள் வெளிவந்திருந்தது. இலங்கை நேரப்படி பிற்பகல் 1 மணிக்கு ஜெனீவாவில் இதனை அவர்கள் கடந்த திங்கட்கிழமை சமர்ப்பித்திருந்தார்கள். பிரிட்டன், வட அயர்லாந்து, கனடா, மலாவி மற்றும் வட மொசிடோனியா ஆகிய நாடுகளில் ஜெனீவாவுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதிகளும் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற இலங்கைக்கான ஆதரவான மற்றும் எதிரான சில நாடுகளின் பிரதிநிதிகளும் ஜெனீவாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட அதிகாரிகளும் அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் கருத்து வெளியிட்ட வதிவிட அலுவலக பிரதிநிதி இலங்கையில் இனப்பிரச்சினை நடைபெறவில்லை எனவும் மாறாக பயங்கரவாத மோதலை நடைபெற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சிறப்பு பொறிமுறை ஒன்று அவசியமில்லை என்றும் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள குற்றவியல் நீதி கட்டமைப்பினூடாகவே இதற்கான தீர்வு காண முடியும் என்ற ஒரு விடயத்தையும் அங்கு சொல்லியிருந்தார்கள். அது மாத்திரமின்றி பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்தல், நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருப்தி அமைத்தல் மற்றும் உள்ளடங்களாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டும் வகையில் ஐநா மனித உரிமை உயர் ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை 2 வருடங்களுக்கு பிற்போடுமாறு சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இதன்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தினால் இணை அனுசரணை நாடுகளிடம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலாக தாம் புதிய பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோரியிருப்பதாகவும் பேரம் பேசியதாகவும் இருப்பினும் அதனை பிரிட்டன் மறந்து விட்டதாகவும் அறிய கிடைத்திருக்கிறது. அதேபோன்று சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கைகளையும் பிரிட்டன் மறுத்துவிட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து பல செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. இது இவ்வாறு இருக்க இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்றவாறு தற்போது சமர்ப்பிக்கும் புதிய பிரேரணையை நிறைவேற்றுவதில் தாம் கொண்டிருக்கின்ற உறுதியான நிலைப்பாடு
உடன்பாட்டினை வெளிப்படுத்திய பிரிட்டன் உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கை வாக்கெடுப்பை கோரினாலும் புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமான வாக்குகள் தம்பசம் இருப்பதாக நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கலந்துரையாடல் குறித்து அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இனப்படுகொலை சார்ந்து ஸ்ரீலங்காவில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபிக்கும் வகையிலாக சர்வதேச நீதிமன்றத்திடம் இலங்கையை பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னூர் அரசு அதிரடியான பல நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.